ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 12 தமிழக மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி வந்ததாக குற்றம் சாட்டி நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை தலைமன்னார் பகுதிக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய பின் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மீனவர்கள் விரைவில் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்களின் தொடர் கைது நடவடிக்கை தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி படகு கடலுக்கு போனால் திரும்பி வருமா வராதான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு படகை பிடிச்சிருக்கிறாங்க இலங்கை கடற்படை. 200 பேட்டுக்கும் போட்டுக்கு மேலே இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு தொடர்ந்து இப்போ பிடிக்கிறாங்க. மத்திய அரசு இதை குறைஞ்சது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறது கிடையாது. அல்ல அந்த படகை மீட்கிறதுக்கோ இல்லை பேச்சுவார்த்தையோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. இதனால் அங்கே பிடிபட்ட 200 படகுக்கு மேலே மீட்க முடியாத படகுகளுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் 8 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அந்த மீனவர்களுக்கு தினசரி சாப்பாட்டுக்கு ஒரு 350 ரூபா கொடுத்துறாங்க. தமிழக அரசாங்கம் தான் செய்கிறாங்களே தவிர மத்திய அரசு எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. மீனவனை பாராமுகமாக இருக்கிறாங்க மத்திய அரசு.